ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்டாக்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட் எப்படி வந்து நம்ம எம்எஸ் இண்டிகேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணணுங்கிற டுட்டோரியல் 3 லாங்குவேஜில், தமிழில், இங்கிலீஷில் அண்ட் தெலுங்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எங்கே என்ட்ரி கொடுக்கும், எப்படி வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும், என்ட்ரி கொடுத்த உடனே பிளாக் லைன் எனேபிள் ஆகிறது, உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி என்ட்ரின்னு கொடுக்கறது, பைன்னு கொடுக்கறது, பை கொடுத்த உடனே கரெக்டாக அந்த லைன் வந்து பிளாக் லைனாக மாறுது பாருங்கள். அதே மாதிரி அதோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் பர்பிள் லைன், அது எவ்வளோ அழகாக அடிக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ டார்கெட் அச்சீவ் ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரியும் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரே கவுண்டரில் நம்ம சைட் பை சைடு ரிப்பீட்டடாக வந்துட்டு இங்கே ஏறும்போது கால்லையும் அகெயின் இறங்கும்போது புட்லேயும் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோன்றது நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு 4 வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். நம்ம டெய்லியுமே ஒரு ஃபுல் டே உட்காந்து ஒரு ட்ரேடு செட்டப் கிடைக்கிற வரைக்கும் சார்ட்டை போட்டு லைனை வரைஞ்சி ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட் பிடிக்கிறோன்னா இதை பொறுமையாக உட்காந்து காலையிலேருந்து என்ட்ரி கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக 100+ பாயிண்ட் பிடிக்கலாம். அதுக்கு ப்ரூஃப்க்கும் நம்ம வீடியோஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே எத்தனை முறை ஒரு 10 முறை என்ட்ரி கிடச்சி 10 முறை 20 பாயிண்ட்டாக எடுத்து 200 பாயிண்ட் எடுத்த வீடியோஸ் கூட இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட்